ரியல்மியோட ரியல்மி 8i ரியல்மி நர்சோ 30 இந்த ரெண்டு மொபைலுக்குமே பயங்கர டஃப் கொடுக்குற மாதிரி இன்ஃபினிக்ஸ் நோட் 11s அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரியல்மி 8i மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் தான். அதை விட ஒரு சில விஷயங்கள் வந்து பெட்டரா பண்ணியிருக்காங்க, பிரைஸும் கம்மியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போமா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. ரியல்மி 8i மொபைல் கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் ரியல்மி பிராண்டுக்காக நீங்க ரியல்மி மொபைலை சூஸ் பண்ணுவீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரியான மொபைலாகவும் இருக்கு, பிரைஸும் கம்மியாக இருக்குது. எனக்கு இன்ஃபினிக்ஸ் பிராண்டே ஓகே, இன்ஃபினிக்ஸ் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இன்ஃபினிக்ஸ் பிராண்டை சூஸ் பண்ணுவீங்களா? நீங்க இந்த ரெண்டுல எந்த பிராண்டை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம டீடைலா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த ரியல்மி நோட் 11s ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துருவோம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ஓட பாக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு பிளாக் கலர், அதே மாதிரியான டிசைன் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ரியர்ல வந்து அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் ஸ்கிராட்ச் கார்டு ஒன்று கொடுத்திருக்காங்க. நோட் 11லயும் இருந்தது, இதுலயும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் கிளப்புக்காக டாலர் மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இருக்குது, டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டிபியூ கேஸ், பியூர் ஒயிட்ல கொடுத்திருக்காங்க. ஆனா இதை விட எனக்கு இன்ஃபினிக்ஸ் நோட் 11ல கொடுத்த அந்த பேக் கவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃபரண்டாவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் இதுலயும் அதே மாதிரி கொடுத்திருந்திருக்கலாம். சோ டிபியூ கேஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. சோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இங்க ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து பாக்ஸ்ல இருக்குது. இன்ஃபினிக்ஸ் நோட் 11ல தான் இன்ஃபினிக்ஸ்லாம் திருந்திட்டாங்கப்பா, மொபைல்ல ஒட்டியே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தா இங்க நோட் 11s அடுத்த நாளே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பழைய லெவல்ல தான் இருக்குது. சோ இதை வாங்குறவங்களுக்குலாம் இதை ஒட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். இங்க டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இன்ஃபினிக்ஸ் மொபைல்ல வந்த ஒரு டிசைன் மாதிரியே தான் இருக்குது, பெருசா டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த டிசைன் வந்து நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. கீழே வந்து இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேல ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க, பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இங்க பிளேஸ்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல வந்து எதுவுமே இல்ல. ரைட் சைடுல வந்து அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது, கீழே வந்து பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல இங்க வந்து ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது, மைக் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க, டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 512GB வரைக்கும் SD கார்டு வந்து சப்போர்ட் பண்ணும். டிசைனை பொறுத்தவரை ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ரியல்ல வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல பெருசா கிளாஸ் பேக் வந்து யாரும் கொடுக்கிறது இல்ல. அட்லீஸ்ட் இன்ஃபினிக்ஸ் ஆது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இங்க ஃப்ரண்ட்ல வரும்போது இங்க டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் கொடுக்குற மாதிரி இங்க ஒரு பெரிய டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.95 இன்ச்ல கிட்டத்தட்ட 7 இன்ச் டிஸ்ப்ளே அப்படினே சொல்லலாம். Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து பெரும்பாலான மாடல்ஸ்ல பார்த்தா அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்துறாங்க. ஆனா இந்த பெரிய டிஸ்ப்ளேயை வச்சுட்டு இந்த மொபைலை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம படுற பாடு இருக்குது. இதுக்கு வந்து கவர் கிடைக்காது, டெம்பர் கிளாஸ் கிடைக்காது, இந்த மாதிரி எந்த விஷயமே லோக்கல்ல வந்து கிடைக்கிறதே இல்ல. சோ இன்ஃபினிக்ஸ் மொபைல் வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. மற்ற மொபைல்ஸ் எல்லாம் கொடுக்குற அதே சைஸ்ல இவங்களும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ் லோக்கல்ல எல்லா இடங்கள்லுமே அவைலபிளா இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். சோ இந்த விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைலை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காகவே ஒரு சிலர் வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைலை வாங்குறதே இல்லை. ஏன்னா டெம்பர் கிளாஸ் கிடைக்காது, கவர் கிடைக்காது, அதை போய் திருப்பி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய பேர் இந்த மொபைலை தவிர்த்துறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு பார்த்தோம் அப்படின்னா 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க, 180Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்காங்க, 480 நிட்ஸ் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன்டோர்ல பார்க்கும்போது ஓரளவு நல்லா பிரைட்டரா இருக்குது. இருந்தாலும் அவுட்டோர்ல அந்த சன்லைட்ல பார்க்கும்போது ஃபுல் பிரைட்னஸ்ல பார்த்தா கூட ஓரளவு டீசென்ட்டா தான் தெரியுது. பெரிய அளவுல பிரைட்டரான டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்ல முடியாது. சோ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நல்லாவே இருக்கு. நல்லா கலர்ஃபுல்லா, நல்லா பிரைட்டரா அந்த LCD டிஸ்ப்ளேக்கான குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இங்க 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டை நம்மளால 60 120 அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியுது. இங்க 90Hz அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. சோ ரெஃப்ரெஷ் ரேட்டும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. அப்படிங்க கேமராஸ் அப்படின்னு வரும்போது ரியல்ல பார்த்தோனே ஒரு 4 கேமரா இருக்குதோ அப்படின்னு தோணும். ஆனா 4 கேமரா கொடுக்கிறது கிடையாது. ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் எல்லா பிராண்டுமே பண்றாங்க. இதுல வந்து 3 கேமரா இருக்குது. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் 1.6 அபர்ச்சரோட கொடுத்திருக்காங்க. நோட் 11ல இருக்கிற அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. நோட் 11ல வந்து மேக்ரோ கிடையாது, அதுக்கு பதிலா லோ லைட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. பட் இங்க வந்து மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. அதனால மேக்ரோல நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு இதை வந்து டம்மியா போட்டு குவாட் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு டுயல் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவு நல்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இருந்தாலும் எனக்கு நோட் 11ல கேமரா வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதுல வந்து நல்ல கலர்ஸ், அந்த வைப்ரண்ட் வந்து நல்லா எடுத்து தந்தது. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை வெளியேறின அந்த பிரைட்டரான ஒரு போட்டோ, பவுடர் அடிச்ச மாதிரி ஒரு போட்டோ வந்து பிரைட்டா இருக்குதே தவிர அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுத்து தரல. இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் வந்து மிஸ் ஆகுதோ
அப்படின்னு நினைக்கிறேன். ரியர் கேமராவும் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, செல்ஃபி கேமராவும் அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அடுத்ததான் இங்க கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நோட் 11ல என்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டை பிளர் பண்ணி நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். வீடியோ பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபி ரியர் ரெண்டுலயுமே 2K வரைக்கும் நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். மற்றபடி கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து ஓரளவு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்தது இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மீடியாடெக் ஹீலியோ G96 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ரியல்மி 8Aல இருக்கிற அதே ப்ராசஸர் தான். அதிலே நம்ம ஏற்கனவே டீடைலா எல்லாமே செக் பண்ணியிருந்தோம். இந்த மொபைல்ல அதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 3,30,000 வருது. சோ இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவு ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணும். நம்ம விளையாண்ட வரைக்கும் ஓரளவு கேம்ஸ் எல்லாமே நல்லாவே விளையாட முடியுது. பெருசா லாகோ ஹீட்டிங் ப்ராப்ளமோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஓரளவு பெஸ்டாவே இருக்குது. அது போக இதுல LPDDR 4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. G96 பார்த்தோம் அப்படின்னா G95 ஓட கொஞ்சம் கம்மியா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். எதுக்காக G95 ஓட G96 கொடுக்குறாங்க அப்படின்னா G95 வந்து 120Hz சப்போர்ட் பண்ணாது, UFS 2.2 சப்போர்ட் பண்ணாது. பட் இது ரெண்டுமே G96 ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால தான் G96ல மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்றாங்க. மத்தபடி G95க்கும் 96க்கும் பெரிய அளவுலலாம் டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. அப்படிங்க சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11ஓட XOS 10 வந்து கொடுத்திருக்காங்க. UI வந்து பெரிய அளவுல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நோட் 11ல இத பத்தி நிறைய பேசியிருந்தோம். சோ UIல எக்கச்சக்கமான புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஓரளவு வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அதை நான் லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு XOS 10ல என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நான் இன்னொரு வீடியோல டீடைலா அதெல்லாமே கவர் பண்றேன். இந்த மொபைலுமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெரிய அளவுல இந்த புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், தேவையில்லாத ஆட்ஸ் இதெல்லாமே பார்க்கல. பட் இப்போ இல்ல அப்படினாலுமே ஒரு 1 or 2 வீக்ஸ் அப்புறம் இதெல்லாமே புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பெரும்பாலும் Infinix மொபைல்ஸ் அப்படினாலே கண்டிப்பா ஆட்ஸ் வந்து இருக்கும். அது போக இங்க ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தேவையில்லாத Infinix ஆப்ஸ் அப்புறம் ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம நிறைய விஷயங்களை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. பட் இதுக்கு முன்னாடி இருந்த Infinix மொபைல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்த குட்டி குட்டி கேம்ஸை நிறைய ப்ளோட்வேர்ஸா கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் ஓரளவு இங்க ரெடியூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மொபைலை விரும்பி வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். Infinix நிறைய பேர் விரும்பாததுக்கு ஒரு காரணமா அதை கூட சொல்லலாம். ஏன்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ், அந்த புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்பவே கடுப்பாகும். அது வந்து இப்போ இல்லாத மாதிரி இருக்குது. பட் இன்னும் கொஞ்ச நாள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டீடைலா அப்டேட் பண்றேன். அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. நம்ம கையை வச்சு எடுத்ததுக்குள்ள அன்லாக் ஆயிடுது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. அப்படியே இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து டுயல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஓரளவு நல்ல லவுட்ல டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 5000 mAh அளவுக்கு மொபைல் வந்து திக்னஸா இல்ல, ஓரளவு ஸ்லிம்மா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அது காரணம் என்ன, மொபைல் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. அதனால ஓரளவு ஸ்லிம்மா வந்து இந்த மொபைல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாலுமே இங்க ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமா சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். சோ பேட்டரியோட ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே Infinix வந்து ஓரளவு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மொபைல் வந்து நான் ஷார்ட் டர்மா தான் செக் பண்ணியிருந்தேன். அது போக இதுல வந்து 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிறதுனால 120Hzல யூஸ் பண்ணா பேட்டரி ட்ரெயின் ஆகுதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னும் நான் லாங் டர்ம்க்கு செக் பண்ணோம். இப்போதைக்கு ஓரளவு பேட்டரி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. 60Hzல யூஸ் பண்ணும்போது ஒரு 1.5 நாள்ல இருந்து 2 நாள் நார்மல் யூஸ்க்கு வருது. 120Hzல யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது நார்மல் யூசேஜ்க்கு. சோ நான் பேட்டரி வந்து இன்னும் டீடைலா செக் பண்ணிட்டு இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன். ஃபைனலா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க தான் இவங்க வந்து பெரிய ஹைலைட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 வேரியன்ட்ல 6+64, 8+128 அப்படிங்கிற மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 6+64 ஓட பிரைஸ் வந்து 13,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 8+128 ஓட பிரைஸ் வந்து 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. சோ 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரோட 8GB RAM மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme, Redmi, Poco இது எதுலயுமே வந்து கிடையாது. 6GB RAM கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் Infinix வந்து 15,000 ரூபாய்க்கு 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸ். நிறைய பேர் 8GB RAMல 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸரோட வாங்கணும்னு நினைப்பீங்க. சோ அவங்களுக்கு வந்து அது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி இங்க 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு பார்த்தாலுமே 6GB RAM வந்து கொடுத்திருக்காங்க. இங்க Realme 8i போனீங்கன்னா கூட 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட். இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கம்மி, பிரைஸும் அதிகமா இருக்கு. ஆனா உங்களுக்கு 4GB RAM தான் கிடைக்கும். அதே மாதிரி Realme Narzo 30 பார்த்தோம்னா கூட 13,500 ரூபாய் G95
ப்ராசஸரோட இருக்கு. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் இருக்குது. அதுவும் இதோட பிரைஸ் அதிகம். ஆனா 4GB RAM தான் கிடைக்கும். பட் இந்த மொபைல்ல உங்களுக்கு 6GB RAM கிடைக்குது. 13000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிடைக்குது. அது போக 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. மற்ற விஷயங்கள் எல்லாமே Realme 8i மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் 13000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு நீங்க கேமிங்காக ஒரு மொபைல் ட்ரை பண்றீங்க, இல்ல 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ட்ரை பண்றீங்க அப்படினாலுமே தாராளமா இந்த மொபைலை வந்து ட்ரை பண்ணலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆனா எனக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தேவையில்ல, பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Infinix Note 11 வந்து ட்ரை பண்றது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அது 12000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கே கிடைக்குது. இதோட கேமராவும் ஓரளவு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மொபைலும் கிட்டத்தட்ட மற்ற விஷயங்கள் எல்லாமே சேமா இருக்குது. ஆனா 120 Hz கிடைக்காது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான G88 இருக்கும். சோ அந்த மொபைலும் நீங்க தேவைனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா ரிவ்யூ பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ Infinix லான்ச் பண்ணிருக்கிற இந்த Infinix Note 11s பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்டான மொபைல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இப்போதைக்கு இந்த பிரைஸ் வச்சிட்டு அதுக்கப்புறம் 500 1000 அப்படின்னு சொல்லி Realme Redmi மாதிரி இவங்களும் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிஃபரண்டான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க நீங்க இன்னும் டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.